அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டமன்றத்தில் சபாநாயகர் பேச வாய்ப்பு வழங்காத நிலையில் பாமக எம்எல்ஏக்களோடு அக்கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவசர ஆலோசனை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. அது தொடர்பான அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விரிவான விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் இணைந்திருக்கிறார். ராஜேஷ் வணக்கம், முழுமையான விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். கௌதமி வணக்கம். இந்த ஆலோசனை சென்னை அடுத்த அக்கரை அன்புமணி அவர்களுடைய இல்லத்தில் இந்த ஆலோசனை நடைபெற்றது. சற்று முன்னதாக இந்த ஆலோசனை நடைபெற்றிருக்கிறது. அதாவது இந்த கூட்டத்தொடரில் பாமக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு, குறிப்பாக அன்புமணி ஆதரவு எம்எல்ஏக்களுக்கு சபாநாயகர் பேச வாய்ப்பு வழங்கவில்லை. அதே போல அவர்கள் வைத்த 3 முக்கிய கோரிக்கைகளையும் சபாநாயகர் ஏற்கவில்லை. அதாவது ஜிஏ சட்டப்பேரவை குழு தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்க வேண்டும். அதே போல பாமகவினுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்ட சேலம் அருளை பாமகவினுடைய உறுப்பினராக ஆவணங்களில் இனி பதிவு செய்யக்கூடாது. அதே போல தருமபுரி வெங்கடேஸ்வரனை அங்கீகரித்து முதல் வரிசையிலே அமர வைக்க வேண்டும். இந்த 3 கோரிக்கைகளை அவர்கள் வைத்திருந்தார்கள். இந்த கோரிக்கைகளை சபாநாயகர் ஏற்கவில்லை. தொடர்ச்சியாக இந்த 3 நாட்களும் அவர்கள் போராட்டங்களை நடத்தி வந்தார்கள். அதிலும் குறிப்பாக சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானங்களில் கூட இந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பேசுவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை. இதனால் அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம்? ஏனென்றால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாங்கள் தான் இருக்கின்றோம். தேர்தல் ஆணையம் எங்களை தான் அங்கீகரித்திருக்கின்றது. நீதிமன்றமும் எங்களுக்கான உத்தரவை வழங்கியிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சபாநாயகர் ஒருதலை பட்சமாக செயல்படுகிறார், ஜனநாயக விரோத போக்கை கடைபிடிக்கிறார் என்று அவர்கள் அன்புமணி அவர்களிடம் முறையிட்டிருக்கிறார்கள். அன்புமணி இதனை இனி சட்ட ரீதியாக எதிர்கொள்ளலாம். எப்படி அதிமுக சபாநாயகருக்கு எதிராக வழக்கு தொடுத்ததோ, அதாவது ஓபிஎஸ்ஐ நீக்குவதற்காகவும் ஆர்பி உதயகுமார் அவர்களை துணைத் தலைவராக கொண்டு வருவதற்கும் சட்ட ரீதியாக எப்படி சந்தித்தார்களோ அதே போல சட்ட ரீதியாக இனி சந்திக்கலாம் என்று முடிவு செய்யப்பட்டிருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இனி இந்த ஆண்டுக்கான சட்டமன்றம் முடிந்து விட்டது. அடுத்து ஜனவரி மாத இறுதியிலும் பிப்ரவரியிலும் இடைக்கால பட்ஜெட் தொடங்கும். எனவே அப்போது மீண்டும் இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பேச வாய்ப்பு வழங்காமல் போகலாம். எனவே அதற்கு முன்னதாக சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்து நீதிமன்றத்தின் மூலமாக உரிய நியாயத்தை பெற அவர்கள் திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. கௌதமி.